எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில டெவலப்மெண்ட்ஸ், ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. தென் கொஸ்டின்ஸ் எல்லாம் நெறைய இருக்குங்க. அதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வதேச சந்தை எடுத்துக்கிட்டோம்னா, யுஎஸ் மார்க்கெட் நேத்து மிக்ஸ்டா தாங்க இருந்தது. ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ட்ரம்ப் வந்து அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்போட இருக்குங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 115 பாயிண்ட் அப்பு, டவ் ஜோன்ஸ் ஒரு 125 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 22 பாயிண்ட் அப்புங்க. 10 இயர்ஸ் பாண்ட் ஈல்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4.43ல இருக்கு. ஒரு கட்டத்துல இது 4.73, 75 வரைக்கும் வந்துச்சுங்க. நம்ம வந்து 5% பாண்ட் ஈல்ட் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழ விழவ போகுது அப்படின்ற சைன் வந்து நமக்கு தெரிஞ்சிரும். பட் இப்போதைக்கு அப்படி எதுவும் இல்லை. ஆனா மோர்கன் ஸ்டான்லில வேலை பார்க்குற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் மைக் வில்சன் அப்படின்றவரு மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் 3 to 6 மந்த்ஸ்க்கு ரொம்ப மேலலாம் போகாது. கீழ இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். இல்ல இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம் அப்படின்னா ட்ரம்போட இமிகிரேஷன் பாலிசிஸ், தென் ட்ரேட் வார் இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசா மேல ஏற விடாது. அடுத்த குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் வர்ற வரைக்கும் அவர் சொல்றது அப்படிதாங்க சொல்றாரு. பெருசா மேல ஏறாது அப்படின்னு சொல்றாங்க. தென் ட்ரம்ப் வந்து டாக்ஸ் கட் பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு ஏற்கனவே. அதெல்லாம் வந்து அதோடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து தெரியறதுக்கு ஒரு 1 இயர்க்கு மேல ஆகும். ரிட்டர்ன்ஸ் வந்து நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு S&P 500ல வீக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்தது அமேசான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து ரெவென்யூ பேசிஸ்ல இப்ப டாப் ஸ்பாட்ல இருக்கிற வால்மார்ட்ட சீக்கிரமே பீட் பண்ணிருவாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்குங்க. வால்மார்ட் S&P 500ல இருக்கிற கம்பெனில ரெவென்யூ பேசிஸ்ல அவங்க தாங்க டாப் ஸ்பாட்ல இருந்தாங்க. சீக்கிரமே அமேசான் வந்து அதை பீட் பண்ணிருவாங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடி யாரு டாப் ஸ்பாட்ல இருந்தது அப்படின்னா, எக்ஸ்காம் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி. அவங்க தாங்க ரெவென்யூ பேசிஸ்ல 2012ல அவங்க டாப்ல இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து வால்மார்ட் புடுங்குனாங்க. இப்ப வால்மார்ட் வந்து அமேசான் அந்த இடத்த தக்க வச்சுக்க போறாங்க. இன்னும் 2, 3 மாசத்துல மேல வந்துருவாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களோட ஆன்லைன் ஷாப்பிங், தென் கிளவுட் சர்வீசஸ் அதுல எல்லாம் அவங்களுக்கு ரெவென்யூ நெறைய கிடைக்குதுங்க. அடுத்து பிரெண்ட் க்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பேரல் $74.55 இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு நேத்தை விட மறுபடியும் சரிஞ்சு கீழே வந்திருக்குங்க. ஒரு $87.44 இந்திய ரூபாயா இருக்கு. இந்திய பங்குச்சந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேத்து ஒரு 92 பாயிண்ட் டவுனுங்க. அதாவது 23,600ல நேத்து க்ளோஸ் ஆச்சு. எஃப்ஐஐஸ் நேத்து மறுபடியும் பயங்கரமா வித்திருக்காங்க. 3,500 கோடிக்கு பக்கமா வித்திருக்காங்க. இன்னைக்கு காலையில நான் ரெக்கார்ட் பண்ணப்ப ஒரு 10 பாயிண்ட் கூட 10 பாயிண்ட் குறைய 23,600 பக்கமே தாங்க சுத்திட்டு இருக்கு. பெரிய மூவ்மெண்ட் இல்ல. ஏதாவது நல்ல செய்தி இருக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஏதாவது ரேட் கட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட். பட் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏற்கனவே மார்க்கெட்லாம் ஏத்திட்டாங்க. பெருசா மேல எதுவும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு தெரியலங்க. இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஹீரோ மோட்டார் கார்ப்போட ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. Q3 ஃபினான்ஷியல் இயர் 25. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போம். கன்சாலிடேட்டட் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரெவென்யூ 5% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 12% ஏறி இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செய்தி. இன்ட்ரிம் டிவிடெண்ட் ₹100 கொடுக்குறாங்க. எல்லாம் வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. அவங்க இந்த குவார்ட்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு 5 கோடி ரூபாய்க்கு பண்றாங்க. அவங்களோட 2 பிளான்ட் இருக்குங்க. அந்த 2 பிளான்ட்ல அந்த பிளான்ட்டுக்கு தேவையான பவரை அவங்களே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சோலார் பவர் வீலிங் ப்ராஜெக்ட் வந்து போடுறாங்க. அதுக்காக ஒரு 5 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டர் பொறுத்த வரைக்கும் growth அப்படின்னு பார்த்தோம்னா விடா ஈவி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நல்ல பிசினஸ் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்திருக்கு. நம்ம ரூபாயோட மதிப்பு வீழ்ச்சி அடையுது. அதுலயே அவங்களுக்கு ஒரு கெயின் கிடைச்சிருக்கும். தென் விடாவோட மார்க்கெட் ஷேர் கூடியிருக்குங்க. இது எல்லாமே நல்ல செய்தி. நம்ம லிஸ்ட்ல ரொம்ப நாளா வச்சிருக்கிறோம். குறைஞ்சா நம்ம வந்து இன்னமும் கன்சிடர் பண்ற லெவல்ல தாங்க இருக்கு. ஸ்ட்ராங்கான கம்பெனி, நல்ல ப்ரொமோட்டர், டெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க வந்து லாங் டேர்ம்ல இதை வச்சுக்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஐடிசி லிமிட்டடோட Q3 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் பார்ப்போங்க. ப்ராஃபிட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியா தாங்க வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா டிமாண்ட் வந்து கம்மியாயிருக்குங்க. மியூட்டட் growth, இன்ஃப்ளேஷன் வந்து கன்சப்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு, டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கு, இன்புட் காஸ்ட் வந்து கூடியிருக்கு கம்பெனிக்கு. அதனால ரெவன்யூ 8% கூடியிருந்தாலும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 7% குறைஞ்சிருக்குங்க. அடுத்து அவங்க 5 செக்மெண்ட்ல பிசினஸ் வச்சிருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு செக்மெண்டா பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹோட்டல் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. ரெவன்யூ 15% அப், ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 43% கூடியிருக்குங்க. இந்த 5 செக்மெண்ட்ல ஹோட்டல் பிசினஸோட செக்மெண்ட் சூப்பரா இருந்திருக்கு. தென் அடுத்த குவார்ட்டர்ல இருந்து ரிசல்ட்ஸ் வந்து தனியா தான் வரும். அடுத்த சிகரெட் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேபிளா இருக்கு. 8% வந்து growth, ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் வந்து 4% ஏறி இருக்குங்க. அடுத்து எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா growth ஒரு 4% இருந்திருக்குங்க. டிமாண்ட் வந்து மியூட்டடா தான் இருந்திருக்கு. இருந்தாலும் growth-ஐ என்ஷூர் பண்ற எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஆட்டா, ஸ்பைசஸ், ஸ்நாக்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ், ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்
இது எல்லாமே கொஞ்சம் growth புஷ் பண்ணியிருக்கு. அடுத்து பேப்பர் போர்ட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இருக்கிறதுலே ரெவென்யூ growth இதுக்கு தாங்க ரொம்ப கம்மி. 3% தான் ஏறியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, டிமாண்ட் வந்து கம்மியா இருக்கு. இன் அடிஷன் டூ தட் சைனால இருந்தும், இந்தோனேஷியால இருந்தும் பேப்பர் போர்ட்ஸ், பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே சீப்பா உள்ள வர்றதுனால, இவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து அடி வாங்குது. தென் காம்படிஷன் ஹெவியா இருக்கு. அக்ரி பிசினஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10% இயர் ஆன் இயர் குரோத்துங்க. முக்கியமா டொபாக்கோ லீஃப், காஃபி எக்ஸ்போர்ட்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ பிசினஸ் வந்து தொடர்ந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு. ப்ராஃபிட் 7% வந்து குறைஞ்சிருக்கு. மார்க்கெட்ல அடிச்சாங்க அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா கீழே இறங்குறப்ப பெஞ்சமின் கிரஹாம் அவர்கள் சொல்ற மாதிரி திக்கா நம்ம கன்சிடர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். 400க்கு கீழே போறதுக்கும் வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். அடுத்து ட்ரெண்ட் லிமிடெடோட Q3 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குங்க. அற்புதமான ரிசல்ட்ஸ். ரெவென்யூ 34% அப், ப்ராஃபிட் 34% அப்புங்க. 2 ஸ்டோர்ஸ் மூலமா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்றாங்க. ஒன்று வந்து வெஸ்ட் சைட், இன்னொன்று வந்து ஜூடியோ. ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. எண்ட் ஆஃப் தேர்ட் குவார்ட்டர்ல அவங்க வந்து 14 நியூ வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ் வந்து திறந்திருக்கிறாங்க. தென் 62 நியூ ஜூடியோ ஸ்டோர்ஸை திறந்திருக்கிறாங்க. அதாவது Q3 முடிகிற வரைக்கும், அதாவது டிசம்பர் 31, 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட 238 வெஸ்ட் சைட் ஸ்டோர்ஸ், தென் 635 ஜூடியோ ஸ்டோர்ஸ் இருக்குங்க. அது போக அவங்களோட லைஃப் ஸ்டைல் கான்செப்ட்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு 34 ஸ்டோர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம லிஸ்ட்லயும் இல்லை, நம்ம புதுசாகவும் கன்சிடர் பண்ண முடியாது. இருந்துச்சு அப்படின்னா பத்திரமா வச்சுக்கங்க, தயவு செய்து வித்துறாதீங்க. அடுத்து முருகப்பா குரூப்போட இன்ஜினியரிங் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குங்க. அந்த கம்பெனியில் இவி பிஸ்னஸ் வந்து நாங்கள் வந்து ரேம்ப் அப் பண்ணுவோம். 2029 எங்களோட பிஸ்னஸ் ரெவன்யூ வந்து $1 பில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஃபினான்ஷியல் இயர் 26க்கு இவி பிஸ்னஸ்க்காக மட்டுமே கேபெக்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க ரூபாய் 300 கோடி ரூபாய். அது வந்து அவங்களோட க்ரோத்தை என்ஷூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஏர்லியர் ஸ்டேஜஸில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பத்திரமா வச்சுக்கு. அடுத்தது பெங்கால் குளோபல் பிஸ்னஸ் சமிட் இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா, அதில் இந்தியன் ஸ்டீல் அண்ட் ஒயர் ப்ராடக்ட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிங்க, டாடா ஸ்டீலோட சப்சிடரி கம்பெனி. அவங்கள்ட்ட ஜாம்ஷெட்பூர்ல இப்பயும் ஒரு யூனிட் இருக்குங்க. அவங்க கிட்டத்தட்ட 1270 கோடி ரூபாய் நாங்கள் வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். எதற்காக அப்படின்னா, ஃபார் செட்டிங் ஸ்டீல் அண்ட் ஒயர் இண்டஸ்ட்ரி. அதனால 600 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா ஸ்டீல்ல இது ஒரு டெவலப்மெண்ட்டுங்க. அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேப்ல ஒரு அப்டேட்டுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கு, இப்பயும் கன்சிடர் பண்ற லெவல்ல தான் இருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, ஷாங்காய் ஹென்லெஸ் பயோடெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் பேஸ்டு பயோஃபார்மா கம்பெனிங்க. அந்த கம்பெனியோட ஒரு டீல் போட்டிருக்கிறாங்க. டீலோட வேல்யூவேஷன் எவ்வளோ அப்படின்னா $131 மில்லியன், அதாவது 1100 கோடிக்கு பக்கமா இருக்குங்க. அந்த டீல் என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களோட பயோசிமிலர் கேண்டிடேட் ஒன்று இருக்கு, HLX-15. அந்த HLX-15 ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு, தென் ஃபார்முலேட் பண்ண அந்த பயோசிமிலர் கேண்டிடேட்டை யூஎஸ்ல, யூரோப்பில் அவங்க வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு இவங்க அந்த கம்பெனியோட ஒரு டீல் போட்டிருக்காங்க. அந்த டீல் என்ன சொல்லும் அப்படின்னா, கமர்ஷியலைஸ் பண்ணிக்கலாம், ஃபார்முலைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான ராயல்ட்டியை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும். பிஸ்னஸை வந்து இவங்க பண்ணிக்குவாங்க யூஎஸ், தென் யூரோப்பில். ஸோ டாக்டர் ரெட்டி வந்து கண்டினியூஸாக எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ்க்கு ஃபோக்கஸ் நிறையா பண்ணுறாங்க. இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே எப்போ தெரியும் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 27லேருந்து நம்மளுக்கு அவங்களோட பயோசிமிலர் பிஸ்னஸ்லேருந்து உள்ள ரெவன்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஒரு அப்டேட்டுங்க. ப்ரமோட்டர்ஸ் வந்து ஷேர்ஸ் அடிஷ்னலாக ஒரு 2.5 crore ஷேர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஷேர்ஸ் வந்து நேற்று இறங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இன் ஃபேவர் ஆஃப் எங்கே பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கேட்டலிஸ்ட் ட்ரஸ்டிஷிப் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஷேர்ஸ் மொத்தம் வந்து இப்போ ஒரு 10.73% ஸ்டேக்கை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. இல்லாட்டி ஒரு 11 crore ஷேர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்க. நம்மள்ட்ட லிஸ்ட்லையும் இல்லை, நம்ம கன்சிடரும் பண்ணலை, இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுற லெவல்லையும் இல்லை. இருந்தது ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், ஐடிசி லிமிடெட், டாடா பவர், இது ரெண்டும் தான் சார் என்னோட ஃபோக்கஸ். எப்போ வந்து நான் இதை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐடிசி ஏற்கனவே நம்ம லிஸ்ட்ல இருந்ததுங்க. எல்லாருக்குமே ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைச்சிருக்கும். வேல்யூவேஷன்ஸ் இப்பயும் நல்லா தான் இருக்கு. குறையிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ரெவன்யூ கூடியிருக்கு, ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. இன்னைக்கும் மார்க்கெட்ல காலையிலே 2% அடிச்சிருந்தாங்க. ஸோ குறைய குறைய நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். டாடா பவர் இறங்குங்க, இறங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். பி வந்து 31 பக்கமா இருக்கு. 30 கீழே வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கலாங்க நீங்க. இதுதான் உங்க ஃபோக்கஸ் அப்படின்னா இந்த வேல்யூவேஷனை நீங்க ஃபாலோ பண்ணி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து தங்கமயில் ஜுவல்லர்ஸ்ல ரைட்ஸ் இஷ்யூ வந்திருக்கு. அந்த ரைட்ஸ் இஷ்யூனா என்ன சார், அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூ யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான். ஏற்கனவே வந்து தங்கமயில் ஜுவல்லர்ஸோட ஷேர் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு ரெக்கார்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்க ரெக்கார்ட் டேட்ல உங்கள்கிட்ட அந்த ஷேர் இருந்தது அப்படின்னா ரைட்ஸ் இஷ்யூஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். எதற்காக ரைட்ஸ் இஷ்யூஸ் போடுவாங்க அப்படின்னா, பெரும்பாலும் அந்த கம்பெனி வந்து எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்க்காக ரைட்ஸ் இஷ்யூ போடுவாங்க.
அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் ப்ரொமோட்டர்ஸும் அவங்க கொஞ்சம் பணம் போடுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் பணம் வாங்குவாங்க. எவ்வளவு பணம் அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது அப்படின்றதாங்க இந்த ரைட்ஸ் இஷ்யூ. ரேஷியோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2:15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள்கிட்ட 15 ஷேர்ஸ் ஆஃப் தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இருந்தது அப்படின்னா 2 ஷேரு நீங்கள் குறைச்ச விலையில வாங்கிக்கலாம். இவங்க வந்து ரூ. 1400 போட்டிருக்காங்க. இப்போ ரூ. 2000 மேலே போயிடுச்சுங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் ஃபார் எவ்ரி 15 ஷேர்ஸ் நீங்கள் 2 ஷேர் அப்ளை பண்ணி ரூ. 1400 பணத்தை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து 2 ஷேரை வாங்கி வச்சுக்கலாங்க. இதுதாங்க வந்து கான்செப்ட். உங்கள்கிட்ட 10 ஷேர் இருக்கு அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 5 ஷேர் ஆட் பண்ணாதான் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். 100 ஷேர் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 100க்குள்ள எத்தனை ஷேர், இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 ஃபார் எவ்ரி 15 ஷேர்ஸ் 2 ஷேர்ஸ் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்து ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 115 ஷேரா வச்சிருந்தீங்கன்னா 20 ஷேர் நீங்க வந்து ரூ. 1400 வாங்கி வச்சுக்கலாங்க. இதுதான் கான்செப்ட். இதுல எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது பெனிஃபிட் தான். அடுத்து பிசி ஜுவல்லர்ஸை பத்தி சொல்லுங்க சார். அது கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிசி ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி ஒரு வருஷத்துல ஒரு 150%க்கு மேல பயங்கரமா ஏறி இருக்குங்க. இது ஒரு பக்கெட் இருந்தாலும் பிஇ வந்து 24ல இருக்கு. இந்த செக்டார்ல இருக்கிற பிஇயை விட இது கம்மியா தான் இருக்கு. பட் அந்த பிஇ வந்து இப்போ போன இயர் கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டி கம்பெனியில கூடியிருக்குங்க. ப்ரமோட்டர்ஸோட ஸ்டேக் வந்து 9% குறைஞ்சிருக்கு. இப்போ டிசம்பர் குவார்ட்டர்ல எஃப்ஐஐஸ் வந்து அதை வாங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏறி இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி 1.39. இந்த கோல்டு பிசினஸை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி கவலைப்பட தேவையில்லை. டிசம்பர் 2023 எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஐஸ் 0.78% தான் வச்சிருந்திருக்காங்க. டிசம்பர் 24ல 5.5% வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5%க்கு பக்கமா அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பயங்கரமா ஸ்டாக் ப்ரைஸ் ஏறி இப்போ கொஞ்சம் கீழே இறங்கியிருக்குங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது இருக்கும். அடுத்து நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் அப்படின்ற கம்பெனி பற்றி கேட்டிருக்கிறாங்க. பிஇ வந்து கரெக்டான ரேஞ்சில் தான் இருக்குது. 16 கிட்ட இருக்குது. ப்ரைஸ் டு புக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 3.33ல இருக்குங்க. ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. 73% பக்கமாக இருக்குது. சொல்லப்போனால் டிசம்பர் குவார்ட்டரில் கொஞ்சம் கூட்டியிருக்கிறாங்க. தென் டெட் டு ஈக்விட்டி 0ங்க. ஸோ இது எல்லாமே நல்ல வேல்யூவேஷன்ஸில் தான் இருக்குது. ஆனால் ஸ்டாக் வந்து கடைசி ஒரு வருஷத்தில் 43% இறங்கி இருக்குங்க. இது வந்து ப்ரமோட்டர்ஸ் எப்படி அப்படின்றத நீங்க பாருங்க. பார்த்துட்டு நல்ல வேல்யூஷன்ல தான் இருக்கு. நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா பத்திரமா வச்சுக்கலாம். பட் கண்டினியூஸா நீங்க வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன பிசி ஜுவல்லர்ஸா இருக்கட்டும், இல்லை நியூக்ளியஸ் சாஃப்ட்வேரா இருக்கட்டும், இனிமே தான் நான் வந்து இந்த ப்ரமோட்டர்ஸ்லாம் யார் என்னன்னு ரிசர்ச் பண்ண போறேன். ஸோ நீங்களும் வந்து அதை பற்றி தொடர்ந்து வந்து ஸ்டாக்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தயவுசெய்து அதை தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தது நெஸ்கோ அப்படின்ற கம்பெனி பற்றி கேட்டிருக்கிறாங்க. இதுவும் வந்து வேல்யூவேஷன் சூப்பராக இருக்குங்க. இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி. பிஇ வந்து ஒரு 18 கிட்ட இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஏற்கனவே நம்ம நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. எஃப்ஐஐஸ் வந்து அவங்களோட ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துல 35% கீழே இறங்கி இருக்குங்க. ரெண்டுமே சொல்லப்போனா 3மே பிசி ஜுவல்லர்ஸ், நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர், நெஸ்கோ 3மே வந்து ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஸோ தயவு செய்து ப்ரொமோட்டர்ஸை வந்து பாருங்க. உங்கள்கிட்ட இருந்தா இந்த வேல்யூவேஷன்ஸ்க்கு நீங்க ஹோல்ட் பண்ணலாம். நல்ல கம்பெனி மாதிரி தெரியுதுங்க. ப்ரமோட்டர்ஸ் என்ன அப்படின்றத நானும் பார்க்குறேன். இந்த 3 கம்பெனிக்குமே பார்த்துட்டு நம்ம ஃபர்தரா இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்ற ஸ்டாக் பத்தி கேட்டிருக்காங்க. தனிப்பட்ட முறையில் நான் எப்பொழுதுமே அதானி குரூப், ரிலையன்ஸ் குரூப், ஜேஎஸ்டபிள்யூ குரூப், ஜிண்டால் குரூப், தென் ஹிண்டால்கோ சைடு ஆதித்யா பிர்லா குரூப், இதில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து ரொம்ப ரேராக தாங்க கன்சிடர் பண்ணுவேன். முக்கியமாக அதானி குரூப் சைடு நான் வந்து போகிறதே இல்லைங்க. அடிக்கடியே அவங்களுக்கு வந்து நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது நம்மளுக்கு பயமாக இருக்குங்க. ஏதாவது ஸ்டாக் ப்ரைஸ் சடார்னு கீழே இறங்கும், திடீர்னு மேலே ஏறும். அதனால நான் வந்து போகிறதில்லை. பட் என்னுடன் வேலை பார்த்த ஒரு ஆசிரியர் இப்போ வந்து எக்ஸ்எல்ஆர்ஐயில் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து அதானி குரூப் ஸ்டாக்ஸில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஓகே சார், இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பரிந்துரை பண்ணாருங்க. பட் நான் அப்பையும் அந்த சைடு போகவே இல்லை. டெட் டு ஈக்விட்டி இப்பயும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸில் ஏதாவது இஷ்யூஸ், தென் இப்போ அமெரிக்காவில் அவங்க மேலே குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது இல்லையா? ஸோ இது மாதிரி இருக்கிறப்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இது ஒரு த்ரெட்டன் பண்ணுற செய்திகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி. அதனால தாங்க இந்த சைடு நம்ம வந்து போகிறதில்ல. நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. அடுத்து மிண்டா கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹையர் வேல்யூவேஷன்ஸில் இருக்குது. ஹையர் வேல்யூவேஷன் சைடு போகாதீங்க. மார்க்கெட் கரெக்டாக ஆகிறப்ப பயங்கரமாக கீழே விழுறதுக்கு சான்சஸ் பிரகாசமாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குங்க. மேலே ஏறுறதுக்கு ஏதாவது நல்ல செய்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்குது. இப்போதைக்கு எதுவும் நல்ல செய்தி வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் தொடர்ந்து எழுதுங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.